அல்ஹம்துலில்லாஹ். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பெயரில் எழுப்பப்படுகிற மீலாது பெருவிழா, பேரழகர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நினைவுபடுத்துகிற, அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்ளுகிற நிகழ்வு இந்த நிகழ்வு. பெருமானார் பேரழகு. ரசூலை நாம் புகழவில்லை என்றாலும் ரசூலுக்கு ஒன்றும் இல்லை. ரசூலை நாம் புகழவில்லை என்றால் ரசூலுக்கு என்ன இருக்கிறது? சிறைச்சாலைக்கு சென்ற ஒரு தவறு செய்தவன் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து, எனக்கு அப்தாய் ரஜத்தை தெரியும், எனக்கு சியாப்தி நஜத்தை தெரியும், எனக்கு சாதி கஜத்தை தெரியுங்கிறது புகழா? இது புகழா? இதை போலதான் பாவம் செய்த பாவிகள் நாம். பாவிகள் நாம் புகழ்வதால் ரசூலுக்கு ஒரு பெரிய புகழ் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபைன் தவல்லோ ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ். உலகத்தில் இருக்கிற ஒருவரும் புகழவில்லை என்றாலும், எல்லோரும் புறக்கணித்தாலும் நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் போதுமானவன். வரஃபஅனா லக ذிக்ரக். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை பேசிக்கொண்டே இருப்பது, உயர்த்தி கொண்டே இருப்பது அல்லாஹ்வின் வேலை. தப்பு செஞ்சவன் அங்க உட்கார்ந்து அஜர் தப்தா ரஜத்தை தெரியும்னா என்னையும் சேர்த்து உள்ள கொண்டு போயிருவான். ஆனா இந்த பாவிகள் ரசூலை புகழ்வதால் நரகத்திலிருந்து ரப்பல் ஆலமீன் வெளியாக்கி விடுவார். பாவிகளுக்கு விமோச்சனம் பெருமானாரின் புகழ்ச்சி, பெருமானாரின் மீது ஸலவாத். எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு என்றால் அது மிக இல்லை அன்புக்குரியவர்களே. இந்த பெருமானார், பேரழகு பெருமானார் எதிலெல்லாம் அழகு என்பதை குறித்து தான் உங்களோடு நான் பேசப் போகிறேன். உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் உடல் அழகு, குண அழகு, அறிவழகு, பண்பழகு, சொல்லழகு என்று அழகு எத்தனை வகை இருக்கிறதோ அத்தனையிலும் பேரழகு பெருமானார். ஒவ்வொன்றாய் உங்களோடு நான் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பெருமானாரின் உடல் அழகு எப்படி இருக்கும் என்று உம்மு மஅபத் ரலியல்லாஹு தஆலா, ஒரு பெண் தான் சொல்லுகிறார்கள். ஆண் வர்ணிப்பதை விட பெண் வர்ணிப்பது சிறப்பாக இருக்கும் இல்லையா? நாம்பள போய் உட்காந்து பொண்ணு பேச போவான், பொண்ணு மாப்பிள்ளை பேசுறதுக்கு எல்லாம் உட்காந்து பேசிட்டு வந்தோன்னா அந்த வீட்டுக்காரமா கேட்கும், இந்த மாப்பிள்ளை கன்னத்துல ஒரு லேசா மச்சம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் பார்க்கலையே. இவர் மைசூர் பாக்கையும் லட்டையும் அந்த காப்பியை இன்னும் பார்த்திருப்பாரு. அந்த அம்மா அப்படி லேசா பார்க்கும், என்னென்ன குறைன்னு கரெக்டா சொல்லிடும். நிறைகளையும் குறைகளையும் சரியாக சொல்வது ஆண்களை விட பெண்கள் தான். அந்த உம்மு மஅபத் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரினுடைய நடையழகு, உடையழகு, கண்ணழகு, காலழகு, முடி அழகு அத்தனையும் வர்ணிக்கிறார்கள். பார்த்த பார்வை ஒரே பார்வை தான். அலிரலி அல்லாஹ் சொல்றாங்க, நான் வர்ணிப்பதை விட உம்மு மஅபத். அந்த அம்மா எப்ப பார்த்துச்சுன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌரு குகையிலே தங்கி மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்கிறார்கள். அப்படி செல்லுகிற போது பெருமானாருக்கு கடுமையான பசி. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு ஏதாவது உணவு கிடைக்குமா என்று தேடி செல்லுகிறார்கள். அந்த அம்மா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கு, ஒரு குட்டி ஆடு. அம்மா, ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார், பால் கொடுத்தால் நன்றாக இருக்கும். அந்த அம்மா சொல்லுச்சு, இந்த ஆட்டுல பால் கறக்க முடியாது, இது வயது வராத ஆடு, முடியாது. பெரிய மனுஷர், அவர் கை வைத்தால் பால் சுரக்கும் அம்மா. அப்படி அதிசய மனிதர் உலகத்தில் யார் இருக்கிறார்? அந்த அம்மா கொண்டு வந்து ஆட்டை கொடுத்துச்சு. பெருமானார் கையை வைத்தார்கள், பால் சுரந்தது. பாலை எடுத்த நாயகம் முதலில் தான் குடிக்கவில்லை, உம்மு மஅபதுக்கு கொடுக்கிறார்கள். அந்த அம்மா குடிச்சிட்டு அப்படி ரசூல்லா ஒரு பார்வை பார்த்துச்சு, அப்படி அளந்ததுதான் ரசூல்லாவை. பெருமானார் மீண்டும் ஒரு கிளாஸ் பாலை கறக்கிறார்கள், குடிக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் குடிக்க 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 அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய பசி தீருகிறது. இதுதான் நட்பு. நட்பின் பேருருவம் அபூபக்கர் ரலியல்லாஹு. பெருமானார் சாப்பிட்டால் அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய வயிறு நிரம்பும். இப்படி ஒரு நண்பன் உலகத்தில் இருக்கிறாரா? அப்படி
அப்படி ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த ரசூலுல்லாஹ்வினுடைய அழகை வர்ணிக்கிறார்கள். உலகத்தில் இப்படி ஒரு செய்தி இருக்கிறதா? கணவன் வேண்டுமானால் மனைவியை புகழுவான் இல்லையா? கண்ணே மணியே வைரமே வைடூரியமேன்னு கணவன் புகழுவான். என்னைக்காவது மனைவி கணவனை தங்கமே வைரமே வைடூரியமே அப்படின்னு இல்லையா? சியாப்தீன் ஆஜியாரை தவிர புகழ்ந்தது உண்டா? யோசிச்சு பாருங்க. மனைவி புகழ மாட்டா, கணவன் தான் புகழுவான். இதான் உலகத்தினுடைய நடைமுறை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரினுடைய அழகை சித்தரித்து, வயசு எவ்வளவு மூத்தவங்க, பெருமானாருக்கு 63 வயது ஆகிற போது பாத்திமா ரலியல்லாஹு, இது ஆயிஷா ரலியல்லாஹுக்கு வயது 18. இப்ப 15 வயசு ஆயிஷா 60 வயசு ரசூலுல்லாஹ்வை எப்படி புகழ்கிறார்கள் என்றால், எங்களுக்கும் ஒரு சூரியன் வானுக்கும் ஒரு சூரியன். என்னமோ ஆயிஷா ரலியல்லாஹுடைய துஆ அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான் போல தெரியுது. இந்த சமூக சூரியனையே சுத்திட்டு அலையுது. லனா ஷம்சுன் வலில் ஆஃபாக்கி ஷம்சுன் வ ஷம்சி தத்லு பாதல் லைஷா. எங்களுக்கும் ஒரு சூரியன் வானுக்கும் ஒரு சூரியன், எங்கள் சூரியன் இரவில் தான் உதயமாகும் என்று ரசூலை சூரியனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். மனைவி புகழ்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்களா, ரசூலே அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஆப்பிளை அறுப்பதற்கு பகரமாக கரங்களை அறுத்துக் கொண்ட பெண்கள் உங்களின் அழகை பார்த்திருந்தால் தங்களின் இதயங்களை அறுத்திருப்பார்கள் ரசூலே. பெருமானார் பேரழகு பெட்டகம். சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் என்ற நூலிலே ஒரு வரலாறு எழுதுவார்கள். பெருமானார் ஒட்டு போட்ட ஆடையோடு வருகிறார்கள். இதை பார்த்த ஒரு பெண்மணி பெருமானாருக்கு ஆடை தைத்து கொடுக்க வேண்டும், அதுவும் பௌர்ணமி நிலவில் கொடுக்க வேண்டும். அந்த ஆடையை அணிந்து கொண்டு ரசூல் வர வேண்டும். பௌர்ணமி நிலவு அழகா பெருமானார் அழகா என்று பார்க்க வேண்டும். ஆடை தைத்து கொடுக்கிறார். பெருமானார் அன்பளிப்புகளை ஏற்று பழக்கம். பழைய ஆடையை வச்சிட்டு புத்தாடை அணிந்து கொண்டு வருகிறார்கள். பெருமானார் பேரழகு. அம்மார் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, நாங்கள் பௌர்ணமி நிலவையும் பார்த்தோம். ஒற்றை நிலவு வானையே அலங்கரிக்கும் பௌர்ணமி நிலவு. அந்த நிலவு ரசூலின் அழகுக்கு முன்னால் தோற்று போனது. பெருமானார் பேரழகு. அந்த ஆடையிலே அவ்வளவு பேரழகு. சஹல் ரலியல்லாஹு வருகிறார்கள். ரசூலை, இந்த ஆடை நல்லா இருக்குன்னாங்க. பெருமானார் அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். இந்த ஆடை எனக்கு வேண்டும் ரசூலே என்றார்கள். போட்டு 5 நிமிஷம் கூட ஆகல. அல்லாஹு அக்பர். இல்லை என்று சொல்லாத மனம். நம்ம ஊரினுடைய தலைவர் புது ட்ரெஸ் போட்டு வர்றார் பெருநாள் அன்னைக்கு. போய் ட்ரெஸ் நல்லா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ், இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும்னா என்ன நடக்கும்? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தான், இன்னைக்கு என்னாச்சு இவருக்கு சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா பெருமானார் பழைய ஆடையை அணிந்து கொண்டு புத்தாடையை கலட்டி சஹல் ரலியல்லாஹுவிடத்திலே கொடுத்து விடுகிறார்கள். அந்த பெண்மணியினுடைய இதயமெல்லாம் உடைந்து போனது. அந்த ஆடையை கொடுத்து விடுங்கள் சஹல், உங்களுக்கு நான் பணம் தருகிறேன். முடியாது. வேறு ஆடை வாங்கி தருகிறேன். முடியாது. என்ன சொல்லியும் முடியாது. அம்மார் ரலியல்லாஹு போய் சொன்னார்களாம், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ரசூல் கொஞ்ச நேரம் கூட போறவில்லை, வாங்கி கொண்டீர்களே. இல்லை பெருமானார் என்னுடைய மரண செய்தியை ரகசியமாக சொல்லி இருக்கிறார்கள். நான் மரணித்த பிறகு பெருமானாரின் உடம்பில் பட்ட ஆடையோடு நான் இறக்க வேண்டும் என்று நாடினேன். அதனால் எனக்கு கபரின் வேதனை இருக்காது, அதனால் தான் கேட்டேன். ரசூலின் மீது எவ்வளவு நேசம், எவ்வளவு பாசம். அன்பிற்குரியவர்களே, பெருமானாரினுடைய அழகை பற்றி எங்கள் ஆசிரியர் பெருந்தகை PSP ஜேனுல் ஆபிதீன் ஹஜ்ரத் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களின் கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக்குவானாக. மல் ஃபர்கு பைன ஹஸன் யூசுப் வ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேரழகு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் அழகுக்கும் ரசூலின் அழகுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை பேரழகர். அழகு குறையல. நாம அப்படிலாம் சொல்ல முடியாது. பிறந்து 20 வயசுல இருக்கிற அழகு 70 வயசுல இருக்குமா?
20 வயசுல அப்படி அண்ணன் மாதிரி நடப்பாரு, 70ல வாத்து மாதிரி தவப்பாரு. இல்லையா? நம்ம பார்த்தது தானே. 20 வயசுல நெத்திய பார்த்தா அப்படி தார் போட்ட ரோடு மாதிரி இருக்கும். ஆனா 70 வயசுல உழுத நிலம் மாதிரி இருக்கும். அஜர்த்த அப்படி இல்ல, அஜர்த்த சொல்லல. 20 வயசுல இந்த கண்ணம் எல்லாம் ஆப்பிள் கிண்ணம் மாதிரி இருக்கும். ஆனா 70 வயசுல உலர்ந்த திராட்சை மாதிரி மாறிடும். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகு அப்படி அல்ல. பிறக்கிற போது என்ன அழகோ இறக்கிற போதும் அதே பேரழகு. ஆனால் பெருமானாரின் அழகு என்ன தெரியுமா? ஒவ்வொரு முறை பார்க்கிற போதும் அழகு கூடுமாம். மலி அவர்கள் ஹசீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் மலி. ஒவ்வொரு முறையும் சகாபிகள் பார்க்க பார்க்க அழகு கூடும். பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் பெருமானார் எங்களுக்கு பார்வையில் கிடைத்தால் போதும் என்ற அழகில் மயங்குவார்கள். இதுதான் பெருமானாரினுடைய பேரழகு. அழகு என்ற ரீதியிலும் ரசூலுல்லாஹ் பேரழகர். குண அழகு ரசூலுக்கு மட்டுமல்ல, இந்த உம்மத்திற்கும் குண அழகை உருவாக்கி கொடுத்தவர்கள் காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலினுடைய குண அழகு உலகத்தில் யாருக்கு இருக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவர்களை மன்னிக்கிற மனோபாவம் ரசூலுக்கு சொந்தமான. நாம வீட்டுக்கு எதையாவது கொஞ்சம் எடுத்துட்டு போகணுமா இல்லையா? ரசூலினுடைய சொற்களில் இருந்து இந்த 1-2 தூக்கிட்டு போகணும். பயான கேட்டோம் அப்படியே போயிட்டோன்ற நிலை இல்லாம மன்னிக்கும் மனம் பெருமானாரின் அற்புத குணம். எல்லாத்தையும் மன்னிச்சாங்க. ரசூலுல்லாவுக்கு எதிரின்னு யாரையுமே வச்சுக்கல. அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருந்த 4 வசீர்கள் யார் தெரியுமா? 2 மாமனார், 2 மருமகன். இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் மாமனாரை பத்தி பேசும்போது மாமனார நாரனார கிழிக்காம விட மாட்டேங்கிறான் இல்லையா? மருமகனை பத்தி மாமனார்ட்ட கேட்டா அந்த சொட்ட பயல காலி பண்ணாம விட மாட்டேங்கிறாரு மாமனார். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மாமனாரும் புகழுகிறார், மருமகனும் புகழுகிறார். என்ன அதிசயமான அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ரசூலுல்லாஹ். இதெல்லாம் எதனால் கிடைத்தது என்றால் அந்த குண அழகு, மன்னிக்கும் மனோபாவம். நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு. பெருமானாரினுடைய கடைசி உபதேசம் என்ன தெரியுமா? கடைசி உபதேசம் ஹஜ்ஜத்துல் வதா எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் 90,000 பேர் சேர்ந்திருக்கிற சபையிலே பெருமானார் 90,000 பேர்களை பார்த்து கேட்டார்கள், உறவை முறித்த யாராவது இருக்கிறீரான்னு கேட்டாங்க. 90,000 பேர்த்துல. அருமைக்குரிய தாய்மார்களே, காது கொடுத்து கேளுங்கள். 90,000 பேரை பார்த்து உறவை முறித்த யாராவது இருக்கிறீரா? ஒரே ஒருத்தர் தான், ரசூலே எங்க மாமனார்ட்ட நான் பேசுறது இல்லைன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கொள்ளுங்கள் என்றார்கள். மாமனார் முந்திக் கொண்டார். மருமகன் கையை பிடிச்சி தம்பி மன்னிச்சிருந்தார். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே மாமனார் தான் முந்திக் கொள்ளுவார். மருமகை எப்பயுமே நெஞ்ச நிமித்திட்டு தான் இருப்பார். அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வரமாட்டார். மாமனார் முந்திக் கொண்டார். 2 பேரும் கரம் பிடித்து ஒருவரை ஒருவர் மன்னித்துக் கொண்டார்கள். பெருமானார் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள், கலங்கிய கண்களோடு பேசுகிறார்கள். ரப்பே, உன்னை சந்திக்க நான் தயாராகிவிட்டேன். எந்த நிலையில் தெரியுமா? என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. 90,000 பேர்த்துல ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. இங்க 50 பேர் உட்கார்ந்திருப்போம். இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா நம்மால? உறவை முறித்தவர் இல்லை என்று சொல்ல முடியுமா? பெருமானாரினுடைய விழா நடக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உன்னையாவது எடுத்துட்டு போகணும். உறவுகள் வாழ்றது எவ்வளவு காலம் வாழ போறோம்? கொஞ்ச நாள். உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும். சொர்க்கத்திலும் உறவுகளோடு சேர்ந்து நுழைய வேண்டும். மன்னிக்கும் குணம் கொண்டவர்களாய். அண்ணன் என்ன சொல்லி இருக்க போறாரு, தம்பி என்ன சொல்லி இருக்க போறாரு, மாமனார் என்ன சொல்லி இருக்க போறாரு, சின்ன சின்ன வார்த்தைகள், அதை எல்லாம் மறந்து மன்னித்து ஏற்கிற பண்பு இன்றைக்கு நம்முடைய இளவல்களுக்கு தேவை இருக்கிறது. ஆனா இந்த மன்னிக்கும் குணம் இல்லாததால் ஏற்பட்ட விளைவுதான் ஆங்காங்கே தலாக்குகள், மனமுறிவுகள். இன்னைக்கு ரொம்ப ஓவரா இருக்கு. 80ஸ்ல
80ல எல்லாம் இந்த செல்போன் வராத காலம் நம்ம காலம். அதுல என்ன புருஷன் முன்னாடி சண்டை வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்தே சண்டை இருக்கு. சண்டை வராத எந்த இல்லையா? திருமணம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. தேனீக்களின் கூடு, கொஞ்சம் கொட்டல் எல்லாமே இருக்கும். ஆனா தேனின் சுவையும் அதில் இருக்கும். அது அலைமோதும் ஏரி, கலங்கிய நீர்க்குட்டை அல்ல திருமணம். அலைமோதும் புரிஞ்ச முன்னாடி சண்டை வராம இருக்காது. அந்த 80s வரும்போது என்ன நடக்கும்னா, இந்த அம்மா லெட்டர் போடும் அத்தாவுக்கு. அத்தா, என் மாமியா என்னை இப்படி பேசிருச்சுத்தா, நாத்தனா அப்படி பேசிருச்சுத்தா, உடனே வந்து கூட்டு போயிருங்கத்தா. ஒரு கடிதம் போகும். கடிதம் போய் சேர ஒரு 3 நாள். அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிறட்டு வர்றதுக்கு ஒரு 3 நாள், ஒரு வாரம் கழிச்சு வந்தா புருஷன் முன்னாடி ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. தானே சண்டை சரியா போயிடும். எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த மகளே கேட்க, என்னத்தா சொல்லிக்காம வந்துட்டீங்க? அடக்கழுத, நீ தான் லெட்டர் போட்ட, சொல்லிக்காம வந்துட்டியா? இதெல்லாம் நம்ம பார்த்த காலம். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. செல்போனை ஆன் பண்ணி வச்சுட்டு தான் சண்டையே ஸ்டார்ட் ஆகுது. என்னெல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா? எப்படிலாம் பேசுறாங்க பாத்தீங்களா? அப்படியே தகப்பனா இருக்கிற ரத்தம் கொதிக்கும். அம்மா, ஓலாவுக்கு போன் பண்ணுறேன், ஓடி வந்துரு. நீ கீழே இறங்கும் போது வண்டி நிக்கும்மா, ஓடி வந்துரு. அந்த குடும்பம் அதோட முடிச்சு. இந்த மன்னிக்கிற மனோபாவம், மறக்கிற மனோபாவம் இல்லாத போது சந்தி சிரிக்கிறது சமூகத்தின் நிலை. பெருமானாரினுடைய வாழ்வு நமக்கு தருகிற பாடம், குடும்பத்திற்குள்ளே ஒருவரை ஒருவர் மறந்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம் வேண்டும். இவர் உத்தமரா? பொண்டாட்டிய திட்டுற அளவுக்கு சரி நம்ம உத்தமரா? நமக்குள்ளே 1000 குப்பைகள். நம்மை மன்னிக்க வேண்டும் மனைவி என்று நினைக்கிற கணவன் மனைவியையும் மன்னிக்க வேண்டும் இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிறந்த குணம். இந்த குணத்திலேயே இன்னும் பெரிய பேரழகு குணம் என்ன தெரியுமா? சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் என்று யாரெல்லாம் பொருளாதாரம் இல்லாமல் ஒதுக்கப்பட்ட நிலையில் மாற்றுத்திறனாளிகளாய் வாழ்கிறார்களோ அவர்களையும் அரவணைத்து வாழ்ந்தவர்கள் வல்லன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு வகுப்பறையிலேயே பாடம் நடக்கிறது. பாடம் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியரிடத்திலே போய் சொல்லுகிறான், கண்ணு தெரியலன்னா போன ஜென்மத்து பாவம்னு. நஊது பில்லாஹ். ஜென்மாந்திர பாவம். அதனால் தான் கண் தெரியவில்லை, காது கேட்கவில்லை, நடக்க முடியவில்லை, 1000 பிரச்சனைகள். ஆனால் பெருமானாரின் காலத்திலே பெருமானார் எப்படி நடந்தார்கள் தெரியுமா? ஆக சகாபாக்கள்லேயே குள்ளமான சகாபியார் தெரியுமா? சகாபாக்கள்லேயே ஆக குட்ட அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. ரொம்ப குட்ட, கருப்பு குட்ட. சமூகம் ஒதுக்கி வைத்தவரை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவை பெருமானார் அரவணைத்தார்கள். இன்னைக்கு ஹனஃபி மதுஹபினுடைய சட்டங்களில் 70% அவர்களினுடைய ஹதீஸிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. அர்-ரஹ்மான் சூரா இறங்குகிறது. பெருமானார் காபத்துல்லாவிலே போய் இதை யார் ஓதுவது என்று கேட்கிறார்கள். பொதுவாகவே யார் ஷார்ட்டா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேகம் ரொம்ப வேகமா இருக்கும். நான் போய் ஓதிட்டு வர்றேன். காரணம் என்னன்னா, ஷார்ட்டா இருக்கிற ஆளுக்கு ஹார்ட்டும் மூளையும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும் இல்லையா? கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற ஆளுக்கு கொஞ்சம் தூரமா இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவா தான் இருப்பார். அவர் ஆள் தான் ஹைட்டா இருப்பார், ஆனா வேலை ஸ்லோவா இருக்கும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, நான் போறேன் நாயகமே. பெருமானார் வானான்னாங்க. நீ என்ன போக வேணாம், வானா. இல்ல நான் போறேன். சரின்னு பெருமானார் அனுப்பினார்கள். காபத்துல்லாவிலே போய் அர்-ரஹ்மான் சூராவை ஓதுகிறார். குள்ளமான சஹாபி அபூஜஹில், உத்பா, ஷைபா, வலீத், ஹக்கீம் எல்லாம் சேர்ந்து சிரியாய் சிரித்து அபூஜஹில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவை பிடித்து காதை அறுத்து கையிலே கொடுத்து அனுப்புகிறார். காதை அறுத்து கையில ரத்தம் வழிந்து கொண்டே பெருமானாரிடத்திலே செல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, ரசூலே காதை அறுத்து கையில கொடுத்துட்டான். பெருமானார் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ரசூலே, காதறிந்து வேதனையில் கஷ்டப்படுகிறேன், சிரிக்கிறீர்களே. இல்ல, ஜிப்ராயில் இப்பதான் சொல்லிட்டு போனாங்க, அபூஜஹில் காதை அறுத்தான், ஒரு நாள் வரும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், நீதான் அவனின் கழுத்தை அறுப்பாய். அவன் காதைத்தான் அறுத்தான், நீ கழுத்தை அறுக்கிற சூழல் வரும். நடந்ததா இல்லையா? பத்ர் போர்க்களத்திலே முஅவ்வித் முஆத் பாய்ந்து செல்லுகிறார்கள். அபூஜஹில் செல்லுகிற குதிரையின் காலை ஒருவர் வெட்டினார், ஆளை ஒருவர் வெட்டினார். குற்றுயிராய் கிடக்கிற
அபூஜஹலின் கழுத்தை அறுத்தது யார்தான்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் அரவணைத்துக் கொண்டார்கள். யார் குறை சொல்லப்பட்டார்களோ இவர்கள் போன ஜென்மத்து பாவம் என்று பெருமானார் ஒதுக்கி வைக்கவில்லை. அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா, மெஹராபுல நிக்கிற பாக்கியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த இடத்துல மெஹராபுல வந்து நின்னு பாருங்க தொழுக வைக்கிறதுக்கு. நான் இன்ன வரைக்கும் நிக்கல, 30 வருஷமா. அப்ப அந்த இடத்துல நின்னாதான் தெரியும். சில பேர் மைக்க கொடுத்தோன்னு சொன்னா வரவேற்பு சொல்ல சொன்னா வர வர வேர்க்கிறேன் பாரு, வரவேற்கிறேன்னு சொல்ல தெரியாது. அது சிக்கல். இப்ப பெருமானாரினுடைய இடத்திலே நிற்கிற ஆற்றல். பெருமானார் போர்க்களத்திற்கு சென்றார். அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா, கண் தெரியாத சகாபி. இவர் போன ஜென்மத்து பாவம், இவரெல்லாம் இங்கு நிற்க தகுதி இல்லை என்று பெருமானார் ஒதுக்கவில்லை. அப்துல்லாஹ் இப்னு உத்பத் இப்னு ஹர்கத் ரலியல்லாஹு தஆலா, கத்தால வாட, கருப்பு நிறம், கத்தால வாட, யார் பக்கத்தில் உட்கார முடியாது, அவ்வளவு துர்நாற்றம். அவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றார், நாயகமே என் வாடை எனக்கே பிடிக்கவில்லை, என் மனைவி மக்கள் எல்லாம் என்னை கண்டு ஓடுறாங்க ரசூலே, நீங்க தான் ஒரு வழி செய்யணும். பெருமானார், நீ உங்க அத்தா என்ன பாவம் செஞ்சாரோ, உங்க தாத்தா என்ன பாவம் செஞ்சாரோ, நீ என்ன பாவம் செஞ்சியோ தெரியல, அல்லாஹ் உன்னை இந்த கேடா படைச்சிருக்கிறான் அப்படின்னு பெருமானார் ஒதுக்கல. அருகில் பெருமானார் அழைத்து தன் உமிழ் நீரை எடுத்து தடவினார்கள். அதற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு உத்பத் இப்னு ஹர்கத் ரலியல்லாஹு சொர்க்கத்து கஸ்தூரி வாடை. அவர் அருகில் அமருவதற்கு சஹாபாக்கள் போட்டி போடுவார்கள். அல்லாஹு அக்பர். யாரெல்லாம் குறை சொல்லப்பட்டார்களோ அத்துணை பேர்களையும் பெருமானார் இணைத்து வாழ்ந்தார்கள். அப்ப சமூகத்தில் இணைத்து வாழுகிற நன்மக்களாய் மாற வேண்டும் என்ற குணம் பெருமானாருக்கு சொந்தமானது. அபுதரியா உமர் ரலியல்லாஹுவின் காலத்திலே 2 கை 2 கால் ஊனமுற்றவர். அபுதரியா 2 கை இல்ல 2 கால் ஊனம். அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர். உமர் ரலியல்லாஹு பக்கத்துல போய், என்ன அல்ஹம்துலில்லாஹ், உனக்கு என்ன இருக்குன்னு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற? உனக்கு என்ன இருக்கு? கை இல்ல, கால் இல்ல, எதுவுமே இல்லையே. அபுதரியா சொன்னார், இந்த உம்மத்தை சிந்திக்கணும். எனக்கு 2 கை இல்ல, கால் இல்லதான், ஆனால் அல்லாஹ்வை துதிக்கிற நாவை சலாமத்தாக வைத்திருக்கிறானே, உள் உறுப்புகளை சலாமத்தாக வைத்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கு நான் எப்படி நன்றி செலுத்தாமல் இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். 1 மாத காலம் உமர் ரலியல்லாஹு நோயால் படுத்தார்கள். உமர் அலி அவர்களே, சின்ன பிள்ளையில இருந்து இதுவரைக்கும் எவ்வளவு நாள் நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னு கேட்டாங்க. நான் நிறைய பட்னி கிடந்திருக்கிறேன், வீட்டில் வறுமை கஷ்டம், நிறைய பட்னி கிடந்திருக்கிறேன், சாப்பாடுலாம் இல்லாம கஷ்டப்பட்டதெல்லாம் உண்டு. உமர் ரலியல்லாஹு சொல்லுகிற போது அபுதரியா சொன்ன வார்த்தை, எனக்கு 2 கை இல்லை, 2 கால் இல்லை, என் ரப்பு என்னை ஒரு நேரம் கூட பட்டினி போட்டதில்லை, என் ரப்பு என்னை பட்டினி போட்டதில்லை. இந்த வார்த்தையை கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா தேம்பி தேம்பி அழுதார்கள். 1 மாத காலம் நோய்வாய்ப்பட்டு கிடந்தார்கள். அல்லாஹு அக்பர். காசு பணத்தை கொண்டு உயர்ந்தவர் என்பது தீர்மானிக்கப்படுவது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் ஒருங்கிணைத்தார்கள். அதிலும் குறிப்பாக யாரிடத்திலே காசு பணம் இல்லையோ அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து இந்த சமூகத்தின் சக்கரவர்த்திகளாய் மாற்றி காட்டினார்கள். காசு பணம் நிம்மதியை தரும் என்று நினைத்தால் அது தவறு என்பதை உலகத்திற்கு சுட்டி காட்டினார்கள். ரசூலின் குணம் பணக்காரனோட பழகிறது அல்ல, ரசூலின் குணம் ஏழைகளோடு அமருவது. அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கீனா வஅமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி மின் ஸும்ரத்தில் மஸ்வாகீன். அல்லாஹ் என்னை ஏழையாக வாழ வைத்து ஏழையாக மௌத்தாக்கி ஏழைகளின் கூட்டத்தில் எழுப்பி வை என்றார்களே, என்ன அழகு! அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். காசு பண நிம்மதியை கொடுத்ததாக வரலாறு இல்லை. நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி தடியை குத்திக்கிட்டே போனாங்களாம் ரோட்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் டன் டன் ஒரு சவுண்டு கேக்குது. தோண்டி பார்த்தா ஒரு தங்க குடம், அதுக்குள்ள தங்க காசு. எப்படி இருக்கும்?
நமக்கெல்லாம் அப்படி போற வழியில தங்க குடமும் தங்க காசும் கிடைச்சுன்னா எப்படி இருக்கும்? அல்ஹம்துலில்லாஹ். அண்ணா நகர்ல ஒரு வீட்டை வாங்கி போட்டு இல்லையா ஜம்முன் ரெடி ஆயிரலான்னு முடியாயிருவோம். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், பார்த்துட்டு யா கத்லா கொலகார பார்வையே உர்ரி கைரி, நீ என்ன விட்டுரு, நமக்கெல்லாம் வேணாம், உர்ரி கைரி கொலகார பாவிய சொல்லிட்டு போயிட்டாங்க. போய் 5 நிமிஷத்துல அந்த வழியா ஒரு ஆள் வந்தான். பார்த்தா தங்க குடமும் காசும். அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம், வேகமா எடுத்தான். இதை இன்னொருத்தன் பார்த்துட்டான். ஏய், தங்க காசு தானே, தங்க குடம் தானே, இலவசம் தானே கிடைச்சு, எனக்கு தான் பங்குன்னா. வேற வழி இல்லையே. சரி பிரச்சனை இல்லை, உனக்கு பாதி எனக்கு பாதி பிரிச்சுக்குவோம். தங்க காசை பிரிச்ச உன்ன அடுத்து கண்ணா, அப்ப இந்த கொடை யாருக்குன்னா, அப்ப இந்த கொடை யாருக்கு? அவன் என்னொருத்தன் சொன்னானா, முதல்ல பசியா இருக்கு, முதல்ல சாப்பாடு வாங்கிட்டு வா, சாப்பிட்டதுக்கு பின்னாடி யாருக்குன்னு நம்ம முடிவு பண்ணலாம். சாப்பாடு வாங்கிட்டு வா. நான் என்ன இழிச்ச வாயினா, சாப்பாடு வாங்க போனா நீ எடுத்துட்டு ஓடிடுறதுக்கு? அதெல்லாம் முடியாது. சர்ரா மாப்பிள்ள, நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வர்றேன். நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தான். வர்றதுக்குள்ள இந்த காசு உன என்ன வேலை செய்யணுமா, அவனை காலி பண்ணிட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும் அப்படின்னு மரத்துல குச்சியை ஒடிச்சு கூர்மையா சீச்சுக்குவான். அவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்சானோ என்னவோ, குனிஞ்சானோ என்னவோ, குத்தி ஆளை காலி பண்ணிட்டான். சாப்பாடு வாங்கிட்டு வந்தவன் காலி. அவன் காசு குடம் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி பசி. சரி சாப்பிட்டுட்டு போயிடலாண்டி, உட்காந்து சாப்பிட்டானோ என்னவோ, மயக்கம் போட்டு விழுந்து இவனும் செத்து போயிட்டான். ஏன்னா வர்ற வழியில அவன் சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொண்டு வந்துட்டான். இவனை காலி பண்ணி அவனை சாயங்காலம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வழியா வந்தாங்க. யா கத்லா, 2 பேர் செத்து கிடக்குறான், அந்த தங்க காசு குடமும் அப்படியே இருக்கு. யா கத்லா கொடகார பாவியே, இப்பதானே போயிட்டு வந்தேன், அது முன்னாடி 2 பேர்த்த காலி பண்ணிட்டு 2 பேர் காலி ஆயிட்டாங்களே. இந்த பணம் இன்னைக்கு வரைக்கும் இந்த வேலையைத்தான் செய்கிறது. பணம் வந்தது, உறவுகள் முறிந்தது. பணம் வந்தது, சொந்தங்கள் காலியானது. பணம் வந்தது, எல்லாம் போனது இல்லையா? கண்ணியம் பணத்தில் இருக்கிறது என்று யாராவது நினைத்தால் அவன் தவறாக நினைக்கிறான். கண்ணியம் என்பது பணத்தில் அல்ல, குணத்தில் இருக்கிறது என்பதை சமூகத்திற்கு நிரூபித்தவர்கள் தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த குண அழகர். மூன்றாவது ரசூலின் அறிவு அழகு. ரசூலினுடைய அறிவு எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு ஆற்றல் நிறைந்தவர். அப்துல் கலாம் நம்ம ஏன் நேசிக்கிறோம்? அப்துல் கலாமினுடைய அறிவின் அழகை கண்டுதான் நேசிக்கிறோம். யார்கிட்டையும் படிக்காம உலகத்துக்கு ஆசிரியரா இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பேரழகு. யாரிடத்திலும் பெருமானார் படித்ததில்லை, ஆனால் எல்லோருக்கும் ஆசிரியர். பெருமானாரை பற்றி படிக்காத எந்த ஆசிரியரும் உலகத்தில் இல்லை. அந்த அறிவை எப்படித்தான் அளப்பது? ஒரே ஆசிரியர், ஒரே பாட புத்தகம் அல் குர்ஆன், அதை வைத்துக் கொண்டு 1,24,000 பேர்களை மனிதர்களாக அல்ல புனிதர்களாக மாற்றிக் கொடுத்த அற்புத பேரறிவாளர். பாலைவனத்திலே நாடோடிகளாய் இருந்தவர்களை நாட்டின் தலைவர்களாக மாற்றிய பெருமை பெருமானாருக்கு மட்டும்தான். நாடோடிகள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்ட ஆளுகளை நாட்டின் தலைவர்களாக மாற்றி கொடுத்த பெருமை நாயகத்திற்கு உண்டு என்றால் அந்த அறிவாளியை எப்படி அளப்பது? நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த குடும்ப சண்டையில சில பேர் எப்பயுமே பெட்ரோலை ஊத்திக்கிட்டே இருப்பான். லேசா சண்டை வந்துச்சுன்னா பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி அந்த குடும்பத்தையே நாசமாக்கிடுவான் இல்லையா? சிரிக்கிறத பார்த்தா நிறைய வீடுகளில் நடக்கிற மாதிரியே தெரியுது. அண்ணன் தம்பி லேசா தான் சண்டை போடுவான், பெட்ரோலை ஊத்தி விட்டுருவான். உன்னை அப்படித்தான் சொன்னாங்க, பத்திக்கிட்டு எரியும் இல்லையா? சில பேர் என்ன செய்வான், காலுக்கு அடியில எப்ப பேசினாலும் கொஞ்சம் 2 லிட்டர் எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருப்பான். அவன் ஸ்டெடியாவே நிக்க கூடாதுன்னு வலிக்கிட்டே இருக்கணும், எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருப்பான், நிக்கவே முடியாது. அவன் சமுதாயத்தினுடைய சாபக்கேடு இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பழக்கம், ரமலான் வந்து விட்டால் கடைசி 10 நாள் யாத்திகாப் இருப்பார்கள். இது ரசூலுடைய பழக்கம். நாமும் இன்ஷா அல்லாஹ் மௌத்தாறதுக்குள்ளாட்டி ஒரு தடவையாவது இருக்கணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. 10 நாள் யாத்திகாப் இருக்கிற போது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்களா, ரசூலே பள்ளியோடு ஒட்டிய வீடுதான் என் வீடு, எனக்கு அனுமதி கொடுங்கள், நானும் உங்களோடு யாத்திகாப் இருக்கிறேன். பெருமானார் ஆயிஷாவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆயிஷா என்னோடு நீ யாத்திகாப் இருக்கலாம்.
ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு அனுமதி கிடைத்து விட்டது. சந்தோஷம். பெருமானார் வெளியே சென்றார்கள். அதற்குள் காட்டு தீ போல இந்த செய்தி பரவுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹுக்கு ரசூல் அனுமதி கொடுத்துட்டாங்க. பெருமானார் வெளியே போயிட்டு உள்ள வந்தா 8 கூடாரம் பள்ளிவாசக்குள்ள எல்லாம் 8 மனைவி கூடாரம் போட்டு உட்காந்துருக்கிறாங்க. இவங்க இருந்தாங்கன்னா யாரும் தொழுக வர முடியாது. பெருமானார் பார்த்தாங்க, 8 கூடாரம் என்னம்மா நீங்கள்லாம்? இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு உங்க கூட இஅ்திகாஃப் இருக்கிறேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஆசை இருக்காதா? நாங்களும் உங்க கூட இஅ்திகாஃப் இருக்க போற ரசூலே. நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? யோசிச்சு பாருங்க இல்லையா? பக்கத்தில் இருக்க ஆளு கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி விட்டுரும். அப்ப என்ன செய்வோம்? ஆயிஷா, உனக்கு அனுமதி கொடுத்தா ஊருக்கே சொல்லுவியா? அல்லது இந்த 8 பேரையும் பார்த்து உங்களுக்கு எல்லாம் யாரும் அனுமதி கொடுத்தது? கிளம்புங்க கிளம்புங்க. இதயங்களை உடைக்கிற பழக்கம், அதுவும் குறிப்பாக எல்லா ஆண்களுக்கும் என் உட்பட மனைவியின் இதயங்களை உடைக்கிற பழக்கம் இந்த ஆண்களுக்கு இயற்கையில் உண்டு. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர ஆயிஷாட்ட போனாங்க. ஆயிஷா, என்னமோ தெரியல, இந்த வருஷம் நான் இஅ்திகாஃப் இருக்கிற மாதிரி இல்ல, உடம்புலாம் ஒரு மாதிரியா இருக்கு, நான் இஅ்திகாஃப் இல்ல. ஆயிஷா, நீங்களே இல்லையா? நானும் இல்ல ரசூலே. 10 நிமிஷத்துல 8 கூடாரமும் காலி. யாரின் இதயமும் உடையவில்லை, ஆனால் வேலை நடந்தது. பிரச்சனைகள் வருகிற போது அந்த பிரச்சனையின் முடிச்சை அழகாக அவிழ்க்கிற அறிவு ரசூலுக்கு சொந்தமானது. இதைத்தான் உம்மத்திடத்திலே ரசூல் எதிர்பார்க்கிறார்கள். குடும்பத்திற்குள் இருக்கிற பிரச்சனைகளை அழகாக கடைகிற அற்புத ஆற்றல் ஒவ்வொரு ஆணுக்கும் தேவை. ஆனா இன்னைக்கு அதை நம்ம செஞ்சிருக்கிறோமா? பெருமானாரினுடைய அந்த அறிவழகை கண்டு நம்முடைய அறிவை சரி செய்ய வேண்டாம் இல்லையா? அல்லாஹு அக்பர். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பண்பு அழகு. பெருமானாரினுடைய பண்புகள் எப்படி இருந்தது? பெருமானாரின் ஒழுக்கம் எப்படி இருந்தது? அல்லாஹு அக்பர். இந்த சமூகத்தை, வறண்ட சமூகத்தை, பாலைவன சமூகத்தை பண்பாடு நிறைந்த சமூகமாக, கொடுக்கும் சமூகமாக, பண்பாடுகளையும் நாகரீகத்தையும் சரி செய்த சமூகமாக அங்கே இங்கே அடிச்சு சாப்பிட்டு இருந்தான். எப்படி சாப்பிடணுங்கிற ஒழுக்கம் ரசூல் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும், எப்படி உறங்க வேண்டும், எப்படி உடுத்த வேண்டும், அத்தனை ஒழுக்கங்களையும், நண்பனிடத்தில் எப்படி பழக வேண்டும், ஒரு நண்பன் இன்னொரு நண்பனோடு எப்படி இருக்க வேண்டும், எல்லா ஒழுக்கங்களையும் கண்மணி நாயகம் அழகாக கற்றுக் கொடுத்தார்கள் இந்த உம்மத்திற்கு. அபுல் கையின் ரலியல்லாஹு தஆலா, அபுல் கையின் என்ற சஹாபி ரசூலுல்லாஹ்வுக்கு பேரிச்சம்பழம் கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ் கூட தோழர்கள் இருக்கிறாங்க. தோழர்கள் பேரிச்சம்பழத்தை எடுக்க வந்தாக்க இழுத்துக்குவார். சில பேர் அப்படி இருப்பாங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க. யாருக்கு விரும்புறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க, வேற யாருக்கும் தர மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் பேரிச்சம்பழத்தை எடுக்கும்போது நீட்டுவார். தோழர்கள் கொண்டு வந்தாக்க இழுத்துக்குவார். அவ பெருமானார் சொன்னாங்க, ஜாதக்கல்லாஹு ஷுஹா, அல்லாஹ் உன்னை பெருங்கஞ்சனாக்குவானாக. கடைசி வரைக்கும் அவர் எப்படித்தான் வாழ்ந்தாரு? ஆக மதீனத்து மாநகரத்திலே பெரும் கஞ்சன். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் சரியாக உருவாக்கினார்கள். இன்னைக்கு நாம நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்களை உருவாக்கி இருக்கிறோமா? அருமைக்குரிய தாய்மார்களே, நிறைய பிள்ளைகள் செல்போனில் தான் வாழ்கிறார்கள். 7 மணி நேரம் 8 மணி நேரம் இந்த செல்போனிலேயே தன்னுடைய வாழ்க்கையை துளைக்கிற பிள்ளைகள். அதுக்கு பெற்றோர்கள் தான் காரணம் என்றால் மிகையே இல்லை. சாப்பிடும் போதும் செல்போனு, வாய்க்குள்ள திணிக்கிறது போல மூக்குள்ள போனாலும் ஆச்சரியம் இல்லை. தூங்கும் போதும் செல்போன், எல்லா நிலைகளிலும் செல்போனை கொடுத்தால் அந்த பிள்ளைகளின் ஆரோக்கியம். நம்ம காலத்துல எல்லாம் 80s விளையாடிய பிள்ளைகள் உண்டு. குண்டு விளையாடுவாங்க, பம்பரம் விளையாடுவாங்க, கில்லி விளையாடுவாங்க, நிறைய விளையாட்டுகள், கபடி விளையாடுவார்கள். இப்படி விளையாட்டுகள் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது. இன்றைக்கு எல்லாமே கோழிகளை போல இல்லையா, பிராய்லர் கோழிகளை போல பிள்ளைகளை வளர்க்கிற சூழல். பெருமானார் இதை இந்த சமூகத்திற்கு கற்றுத்தரவே இல்லை. நல்ல பழக்க வழக்கங்களை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சதக்காவினுடைய பொருளை சாப்பிடாதம்மா,
நமக்கு ஆகாதுமா. கொடுத்து வாழுகிற பழக்கத்தை சிறிய வயதிலிருந்தே கொடுத்தார்கள். ஒரு 80 வரைக்கும் அது இருந்துச்சு. அத்தா அம்மா வந்து எதையாவது கொடுத்தா பிள்ளைகள்கிட்டே போய் பகிர்ந்து சாப்பிடுங்கடா அப்படின்னு சொன்ன காலம் நம்ம பார்த்த காலம். இப்ப அப்படி இல்லை. வெளியே கொண்டு போயிடாதடா, புடுங்கி தின்றுவானுவ. எதையுமே வெளியே கொண்டு போயிடாதடா, உள்ளேயே வச்சு தின்றா, புடுங்கி தின்றுவானுங்க. அப்ப பேராசை பிடித்த காலம். தமிழர்கள் கூட தனக்கு என்று பழக்கத்திலே அவர்கள் ஒரு காலத்திலும் தவறான பழக்கத்தை கை கொள்ளவே இல்லை. தமிழன் தனக்குன்னு ஒரு அமைப்பு வச்சிருந்தான். அந்த காலத்திலே எழுதி வச்சிருக்கிறான். அவதாரங்களை 10ஆக்கிய தமிழன் திசைகளை 9ஆக்கி, அவதாரத்தை 10ஆக்கி, கோள்களை 9ஆக்கி, திசைகளை 8ஆக்கி, நாட்களை 7ஆக்கி, சுவைகளை 6ஆக்கி, வினைகளை 5ஆக்கி, வேதங்களை 4ஆக்கி, கனிகளை 3ஆக்கி, இனங்களை 2ஆக்கி, ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகத்தான் வைத்திருக்கிறான் தமிழன் என்று அன்னைக்கே எழுதி வச்சான். ஒழுக்கம் மட்டும் ஒன்றுதான். அந்த ஒழுக்கம் சிறப்பாக இருந்தால் தான் எல்லாம் சீராக இருக்கும். ஆனா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அந்த ஒழுக்கத்தை நம்ம கொடுக்க தவறிட்டோம். சலாம் சொல்லுகிற பழக்கம் இன்றைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு காணும். நம்ம சேலத்திலே ஒரு வீட்டுக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி உள்ள போன உடனே அந்த பையன் எவ்வளவு ஒழுக்கமா இருக்கான்னு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள போயாச்சு. 6வது படிக்கிறான். டிவி பார்த்துட்டு இருக்கான். ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்குது. என்னை பார்த்தோன்னா ஆஃப் பண்ணிட்டான். பரவாயில்ல, நல்ல பையனா இருக்கிறானே. அன்னைங்காரன் வந்தான். வந்தவொடனே ஏன்டா டிவி ஆஃப் பண்ண? நான் அஜர்த்துக்கு எட்டு போயிடக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணிட்டேன்டா. அஜர்த்துக்கு எட்டு போயிடக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணிட்டேன். தெளிவா இருக்கிறான். இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளின் பழக்கம் எப்படி இருக்கிறது என்றால் செல்போனோடு இருக்கிறான். அவங்க அத்தா நோன்றாரு. ஏய் சலாம் சொல்றா, அஸ்ஸலாமு அலைக்கும் திருப்பி. நல்லா இருக்கீங்களான்னு கேள்றா, நல்லா இருக்கீங்களா திருப்பி. அந்த இது சஜிதா ஃபுல்லா செல்போன்ல தான். அருமைக்குரிய தாய்மார்களே, பண்பாடு நிறைந்த நல்ல பழக்கங்களையும் ஒழுக்கங்களையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்புங்கள். இந்த சின்ன பையன் பாங்கு சொல்றது எவ்வளவு அழகா இருக்கு. இன்னைக்கு பெரியவங்களை யாராவது ஒருத்தரை நிறுத்தி நீங்க பாங்கு காமத்து சொல்லுங்கன்னா சிக்கலாயிடும். இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, கவலைப்பட வேணாம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனையிலும் அழகு படைத்தவர்களா இந்த சமூகத்திற்கு வந்து பேரழகு சமூகத்தை உருவாக்கினார்கள். பெருமானார் உருவாக்கிய பேரழகு சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாகுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஹஸ்ரத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரன் ஃபித் தாரைன். நம் அழைப்பை ஏற்றி சிறப்புரையாற்றிய ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களுக்கு நம்முடைய பள்ளியினுடைய தலைவர் ஷஹாபுதீன் ஹஸ்ரத் அவர்கள் கௌரவிப்பார்கள். சாதிக் ஹஸ்ரத் அவர்கள் கௌரவிப்பார்கள்.